செய்யக்குள்ள கடத்தி கொண்டாடிச்சு பல்லெல்லாம் உடைச்சி ஆணோட பைய காட்டு பல்லு ஒன்றுமே இல்லையா? பல்லு இதை காட்டுங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. பல்லு ஒன்றுமே இல்லையா? அவ எப்படி சாப்பிடுவீங்க? சும்மா சாப்பிட வைக்கல் மாதிரி தான் சாப்பிட டேஸ்ட். இப்ப கடிச்சு இப்ப ஒன்றும் சாப்பிட்றதுக்கு இல்லை ஏலாது. கடிச்சு சாப்பிடல உண்டு. கோழி பொரியல் எல்லாம் சாப்பிடு டைம் பண்றது நான் கண்ணாடி போட்டேன். சரி, இப்ப உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் இருந்தா, எவ்வளவு காசு இருந்தா உங்களுக்கு? மாசம் 20,000 காசு வருமெண்டா வருமானம் இந்த ஆசைப்பட்ட எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. 20,000 அந்த ஒவ்வொரு நாளும் வாங்கி வாங்கி என்னென்ன ஆசைப்பட்டது இருக்கையோ மனதில் இருக்கிறதோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொள்வேன். இது ஆசையா டம்பளம் சாப்பிட ஆசையா. இன்னொரு ஒரு 2 பழம் வாங்கி சாப்பிட்டதை விட டேஸ்ட் வராது. நம்ம ஒரு 100-150 ரூபாய் காசு கொடுத்து வாங்கினா தான் வச்சு சாப்பிடலாம். இனி வாழைப்பழம் சாப்பிடணும் ஒரு கிலோ 120 ரூபா. அது ஒரு கிலோ பழத்தை வாங்கி வச்சாரு சாப்பிடலாம். மாம்பழம் இருந்தால் காய் மாங்காய் சாப்பிடல, பழமண்டா சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு ஆசை இருக்கு எனக்கு. அந்த சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. சரி, அவங்க உண்மையாவே இருக்கிறதுலேயே பெரிய கொடுமையான விஷயம் என்று சொன்னா நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறது, என்ன சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்படியான விஷயம் அண்ணனுக்கு இருக்கு. 55 வயசுல சின்ன பிள்ளையில ஆசைப்படுற மாதிரி ஆசையானு சொல்றேன். அந்த அவர் சொல்லக்குள்ள அதை எப்படி அக்செப்ட் பண்றேன்னு விலங்குல எனக்கே மெய் சிலுத்து போறேன்னா, என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கிட்டாங்க, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அண்ணன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்க சிலவுக்கு கையில் காசு இல்லை. அப்போ நான் நினச்சேன் சிலவுக்குன்னு சொன்னால் வேறு எதுவும் சிலவுக்கு கையில் காசு கேட்குறீர் போல இருக்குன்னு பார்த்தா, என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டால் ஃப்ரைட் ரைஸ் வாங்குவேன், கொத்து வாங்குவேன், சோடா வாங்குவேன். இதற்கு அதாவது இன்னொரு ஆள் கொண்டு எனக்கு தாரதை விட எந்த காசுல நான் அதை வாங்கி சாப்பிடக்குள்ள வச்சிருந்து சாப்பிடக்குள்ள அதில் வார சந்தோஷம் வேறன்னு சொல்கிறேன். உண்மையாவே உங்களோட ஆசையின்படி நீங்க நினைத்தது படி கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அதே என்ன உதவி வேணும், என்ன செய்யணும்? எனக்கு அண்டைக்கு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். அது எனக்கு அது ஆசை. அண்டைக்கு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும்ன்றது ஒரு ஆசை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா உங்களுக்கு? சாப்பாடு அவங்க சாப்பாடு தான் தருவாங்க. சரி, நம்மளோட விருப்பப்படி உங்களுக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு 5-10 இருந்தா நம்ம வாங்கி சாப்பிடணும். நீங்க சமைப்பீங்களா? சமைப்பேன் நான். அதுக்குரிய சாமான்கள் வேணும். அடுப்புல இருந்து எல்லா சாமானும் வாங்கணும். என்னென்ன வேணும் உங்களுக்கு? கேஸ் வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும், அதுக்கு ஒரு உப்பு புளி சாமான் எல்லாம் வாங்கணும். 2 மாசம் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் அட்மிட். எப்படி அடிச்சவங்க? என்ன தெரியல, கன்னாலியா? அந்த ஒரு லேடி தான் அடிச்சது. இப்படி லொக் பண்ணிட்டு சுகரோடத்துல லொக் பண்ணி போட்டு காலையில் எண்ணெய் கட்டி போட்டு இப்படி இட்டுட்டால் அந்த உள்ள கதவுக்குள்ளால போகிற உடலை கம்பவுண்டு பொருள் இருக்கு. அதால் அடிச்சுட்டு அடியெல்லாம் உடனே நரம்பு அரைஞ்சு உடனே பிளட் வர தொடங்கி. அது இருந்த வருத்தம் தான் எனக்கு. இப்போ காட் பேசன் இருக்கு, குளிசை பாவிக்கிறேன், நெஞ்சு குத்தி கொண்டே இருக்கும், வீசிங் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. அப்படி கதைகளை என்ன சொல்றேன்னு சொல்லி ஒரு ஆம்பளை உடைஞ்சி ஃபேஸ்புக்கில் அவரை வெக்கத்தை விட்டு தன்மானத்தோட ஃபேஸ்புக்கில் போடும், அங்கே போடு இங்கே போடும், அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் சொல்றேன்டா. அவர் எவ்வளோத்து கஷ்டப்பட்டு இது செய்ய இந்த சின்ன பிள்ளை மாதிரி அந்த கொத்து ரொட்டி வாங்கிட்டு அது வாங்கணும் இது சாப்பிடணும் பண்றது மச்சான். அவர் மன அழுத்தம் இருக்குன்னு தனியா இருந்து மன அழுத்தம். அவர் இன்னும் யோசிக்காங்க, என்னால இனி என்ன ஏழுமோ சரியா, என் உயிர் இருக்கும் வரை என்னால என்ன ஏழுமோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். அடிக்கடி வருவேன், ஓடி வருவேன். உங்களோட ஃபோன் நம்பரும் இருக்கு தானே, கால் அடிப்பேன். ரைட்? அப்ப நானும் எப்பயா ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட வரலன்னு வைங்களேன், அப்ப நான் இறந்ததா இருக்கு. சரி, இல்ல நான் சொல்றேன் செத்து போனானே வாழணும் சரியா? அதனால நான் ஒவ்வொரு நாளும் வருவேன். ஒன்னு யோசிக்க, உங்களோட வாழ்க்கையால ஏழைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்குது. இன்னொரு ஆக்கள் மறைஞ்சிருக்கிறத வெளிப்படுத்துறீங்க நீங்க. அது இன்னொரு ஆக்களுக்கு தெரியாது அந்த எப்படி இவ்வளவு மறைஞ்சி வச்சிருக்கிறேன் உங்களால வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் சந்தோஷப்படுத்துகின்றவங்க உதவி செய்றாங்க. அதோட ஒருத்தர் நான் இவ்வளவு நாளும் ஒருத்தர் உதவி செய்யல எனக்கு. ஒன்னும் யோசிக்காங்க, நான் இருக்கிறேன் தானே சரியா? என்னண்டாலும் எனக்கு இந்த நம்பர் இருக்கு தானே, உங்களுக்கு எதுவும் அவசரமா எதுவும் தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணி கதைங்க சரியா? என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு கட்டாயம் செய்வேன். அதோட சரியானே சந்தோஷம். சிரிச்சு காட்டுங்களேன் ஒரு முறை. நல்லா சிரிச்சு காட்டு. சந்தோஷம் தானே? சரி, ஓகே 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 ஓகே. அப்ப இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு
பேட்டி பாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் வந்து வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். நம்மட பவித்ரனை வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ பவித்ரனை ஏற்றிட்டு நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து புதூருக்கு தான் வந்து போக போகிறேன். புதூருக்கு போயிட்டு புதூரில் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து என்னை வந்து கூப்பிட்டு இருந்தேன். அதாவது ஹெல்பிங் வீடியோ தான். அவர் காலில் கொஞ்சம் பிரச்சனை. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து உதவிக்கு வந்து யாருமே இல்லை. மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லை. இப்படியே வந்து நிறைய விஷயங்களை வந்து என்கிட்ட கதைச்சிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஃபோனில் கதைக்கிறத விட வந்து நேரில் வந்து உங்களை வந்து பார்த்து கதைக்கிறது தான் வந்து நல்லா இருக்கும். எனக்கும் ஒரு தெளிவாக இருக்கும். அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போடக்குள்ள வந்து பார்க்குறாங்களுக்கும் ஒரு தெளிவாக இருக்கும். ஸோ வந்து நான் நேரில் வரேன், என்னென்றாலும் நேரில் வந்து கதைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அண்ணனை வந்து போய் பார்க்குறதுக்காக வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ டைம் வந்து சரியாக வந்து ஒரு 3:17. அதோட இன்றைக்கு எங்களோட ஸ்கூலில் மைக் வாக், ஸ்கூலில் வாக்கிங் போவாங்க தானே, அந்த வாக் அதுவும் காலையில் வந்து இருந்தனால அதை முடிச்சுட்டு அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த வாக் போக்கில் வந்து ஃபுல்லாக வந்து சினிமா பாட்டு வந்து போடுவாங்க. சினிமா பாட்டு போட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட இல்லாது. என்ன அந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுனால. ரைட், ஓகே, நான் டாப்பிக்கை விட்டு நான் வந்து வேறு கதையை காய்ச்சி போகலை. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி கொண்டோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை விடாது வாடகைக்கு இருக்கீங்களா? சரி, கிளிக் பண்ணுவோண்ணே. இப்போ விளங்குதா? அவடத்துக்கிட்ட கொஞ்சம் இருக்குமா? ரைட், வணக்கம். இப்போ நம்ம அண்ணாட்ட வந்துட்டேன். என்ன பேர் உங்களோட? அற்புதராஜா. அற்புதராஜா. என்ன எத்தனை வயசு? 54. 54. இப்போ பெரிய ஆள் தான். ஆனால் எனக்கு சின்ன ஆள் மாதிரி இருந்துச்சு. அதான் அண்ணாண்டனா. இப்போ எனக்கு அப்பா மாதிரி. இது வந்து உங்களோட வீடா? இல்லை, வாடகைக்கு இருக்கிறேன். வாடகைக்கு இருக்கிறீங்க? சிஸ்டர் ஆக்கிற எடுத்து தந்துட்டாங்க. யாரு சர்ச்சில் இருக்கு சிஸ்டர்? அவங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. சரி. அங்கட பெரிய மகள் தானே அவ. அக்கா ஒரு ஆள் செத்தவ, பிரஷர் கூடி மண்டையில. பிரான்ஸ்ல இருக்கிறவங்க காய்க்கிறவங்களா உங்களோட? இல்ல, அவங்க இப்ப காய்க்கிறல்ல. அந்த சாவுக்கு வந்தவ. நான் பைபிள் சேர்ச்சில் ஒன்று அம்மாக்களை நீ அந்தியாக திறத்தி போட்டாங்க. உழைப்பில்லைன்னு சொல்லி, தொழிலுக்கு கஷ்டம்னு சொல்லி காசு இல்லாமட்டு திறத்தி விட்டாங்க. அப்ப காலையில ரோட்டுல இரவையில வந்து இருந்தேன். ஒருத்தர் உதவி இல்லை. இந்த அம்மாவுக்கு கை இல்லை, அவருக்கு காலும் விளங்க இல்ல. அதை நம்ம ஒரு கட்டங்கட்டமா வருவோம். சரியா? இப்ப உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? அற்புதராஜா. அற்புதராஜா. இப்ப இது வந்து வாடகை எவ்வளவு மாசம் கட்டணும்? 3000 ரூபாய் காசு வந்து கட்டணும். இப்ப எப்படி கட்டுறீங்க 3000? சிஸ்டர் கொண்டு போய் 5 மாத்திய காசை கொடுத்து போட்டு போயிருக்கா. அப்படியே கொடுக்குறாங்க. சரி. இப்ப அப்ப கோல் ஒன்றும் காய்க்கிறீங்களா எங்களோட? அவ காசு மட்டும் கொடுக்குறாங்களா? காசு இல்ல, அவ வந்ததுல ஒரு மாசம் லீவ்ல வந்தவங்க. அக்கடை சாவுக்கு வந்தவ. அப்ப சாவு முடிய போயிட்டாவும். உங்களை பார்க்க வரலையா? இல்ல, பார்த்துதான் அவதான் இந்த வீடு வாடகை எடுத்து தந்தவ. ஒரு ரூம் ஒரு கோலம் தான். இது இப்ப எவ்வளவு காலம் எடுத்து? இப்ப 2 மாசம் முடிஞ்சு. இப்ப இவ்வளவு காலம் எங்க இருந்தீங்க? சேர்ச்சில் ஒன்றில் இருந்தேன். சேர்ச்சில இருந்து. சரி, ஓகே. இப்ப அடுத்த விஷயம் வந்து இப்ப உங்களோட மனைவி வைஃப் கல்யாணம் கட்டலையா? அவர் செத்துட்டா. கல்யாணம் கட்டி இறந்துட்டாங்க. எவ்வளவு காலம் இருந்து? 8 வருஷம் ஆயிட்டு. 8 வருஷம். என்ன காரணம்? அவ பிரிஞ்சிருந்தவ. ரெஸ்ட வச்ச மட்டும்தான். அவரோட ஒரு காலம் நான் இருக்கே இல்லை. அப்ப பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு? பிள்ளைகள் ஒருத்தரம் இல்லை. ரெஜிஸ்டர் வச்சீங்க, ரெஜிஸ்டர் வச்சு ஒண்டா வந்து இருந்தது இல்லை. அது இப்படி அப்படியே பிரிஞ்சிட்டீங்க. அவையும் ஊனமிட்டால் தான். நான் ஒரு கார்ட் பேஷன்காரன். கார்ட் வருத்தம், பிரஷர், சீனி வருத்தம், அஸ்மா, எல்லா வருத்தமும், கால் வருத்தம், எல்லாத்தையும் கிளீனுக்கு போறேன். குளிசவா வைக்கிறேன். 16-17 குளிசவா வைக்கணும். ஒரு 20. இப்ப அஸ்மா எழுத்து பம்பா வச்சுட்டு. சரி சரி, வருவோம், அந்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப உங்களுக்கு அம்மா அப்பா? அம்மா இருக்கிறாவ, அப்பா இல்ல. அப்பா இறந்துட்டேன். அவருக்கு என்ன நடந்து? அவர் அலறி கொட்டது. அவங்களோட ஆக்களோட இருந்து நீ சின்ன வயசுல எங்க அம்மா விட்டு பிரிஞ்சுட்டேன். அவரை விட்டு பிரிஞ்சு அவர் தண்ணி இருந்து சிங்களவாடி ஆள் தான் டவுனுக்குள்ள. ஓகே. அவங்களோட ஆக்களோட இருந்துட்டு அவங்களோட சண்டை உடைச்சு கூட ட்ரிங்க் வைக்கிறவர். ஓகே. அதால இவங்க ஏசு இருக்கிறாங்க மச்சாலாக்கள். சரி. கூட குடிக்காத மாமா, உனக்கு புள்ளியல் 2 இருக்கு, அதை புள்ளியில போய் பார்க்க போற இல்லையா ஏசு இருக்க. கொள்ளையும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை எனக்குன்னு சொல்லி ஒரு நாள் அலறி கொட்டையும்
ஆனப்பந்து கோயிலில் போய் தேங்காய் உடைச்சி அலரி கொட்டணும் நஞ்சிக்காய் நஞ்சிக்காய் அதை எடுத்து சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு சர்க்கரையோட சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அதோட இறந்துட்டு. சரி, அப்ப உங்களுக்கு அப்பா இல்ல அம்மா இருக்கு. அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மாவுக்கு இப்போ 80 வயசு ஆயிட்டு. 80 வயசு. கதைக்கிறாங்களா? கதைப்பா நம்ம பெரிய சவுண்டா கதைச்சாதான் காதுல விளங்கு. கொஞ்சம் பெரிய தம்மா கைக்கணும். வேற வருத்தங்கள் ஒண்ணும் இல்லையா? கை இல்ல, ஒரு கை இல்ல. என்ன நடந்து? செல்வடிச்சது 90ஆம் ஆண்டு. ஐயோ, எங்க எல்டிடிக்கார கண்ணங்குடாக்கு அடிக்க போற, எல்டிடிக்காராக்களும் ஏபசாக்களை அடிக்க போற. அம்மா ரால் பிடிக்க போனதுல செல்லு விழுந்து. நீங்க பிறந்து வளர்ந்து இல்லைங்கண்ணா? இங்க இல்லை, நான் ஏபஸுக்கு பக்கத்துல அந்த வளவு இருக்கேன் கடை. ஓகே. அது விமான இடவசதி காணான்னு சொல்லி எங்களை ஒழிப்பிட்டாங்க. அப்ப அதுக்குரிய உங்களுக்கு நஷ்டம் தந்தவங்க அது 4ஆ பிரிச்சுட்டாங்க. எங்களை 5 ஆக்களுக்கு எல்லாம் பிரிச்சு எங்களுக்கு ஒரு வளவு உண்டு 21 பேச்சு. அது வளவு தந்து ஒரு பாதர் மாதிரி ஒரு சின்ன அறையும் ஒரு சின்ன உங்களுக்கு 21 பேச்சு தந்தாங்க தானே? அந்த பேச்சு எங்க இருக்கு? அந்த வளவு நாங்க கஷ்டத்துல விட்டு போட்டோம். எவ்வளவுக்கு வித்தீங்க? 6 லட்சம் ரூபாய்க்கு. எப்ப வித்தீங்க? வித்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கிட்ட. அது வித்து என்ன செஞ்சீங்க? எனக்கு கிட்னியோட பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சேன். அது இப்போ கிட்னி என்ன மாத்திருக்கீங்களா? இல்ல மாத்தல, ஊசி போட்டேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு போனது? அந்த நேரம் இருக்கக்குற ஒரு தில்ல நான் ஜிஎஸ்ஆக்கள் இருக்கக்குற செஞ்சது. செஞ்சு ஜிவி ஹாஸ்பிட்டல்ல மருந்து செஞ்சேன். செஞ்சு கொஞ்சம் கடனும் இருந்தது, அதை முடிச்சுட்டு அண்டியோ ஆக்களோட அம்மா தங்கச்சாக்களோட இருந்தேன். நாங்க போய். நீங்க என்ன தொழில் செய்யற? நீங்க? நான் 92-98 மட்டும் போலீஸ்ல இருந்தேன். போலீஸா? ஸ்ரீலங்கா போலீஸ். ஹோம் கார்டு. ஊர்கால் படை. ஓகே. அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் எல்டிடிக்காரர்கள் கடத்தி கொண்டு அடிச்சு. எல்டிடிக்கார கடத்தி கொண்டு அடிச்சு அதுல வேலை செய்யக்குள்ள கடத்தி கொண்டு அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சி ஆணோடம்பு பல்லு ஒன்றுமே இல்லையா? பல்லு இதை காட்டுங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. போய் பல்லு ஒன்றுமே இல்லையா? அவ எப்படி சாப்பிடுவீங்க? சும்மா சாப்பிட வைக்கல் மாதிரி தான் சாப்பிட. டேஸ்ட் இல்லை. இப்ப கடிச்சு இப்ப ஒண்ணும் சாப்பிடறதுக்கு இல்லை ஏலாது? கடிச்சு சாப்பிடல. உண்டு கோழி பொரியல் எல்லாம் சாப்பிடல. பல்லு போடலாம் தானே? அது 1.25 கேட்குறாங்க. அது த்ரெட் போடணுமா? முரசு செஞ்சுட்டேன். அப்ப முரசு இல்லாம இதாகிட்டு. காட்டுங்களேன் ஒருக்கா, வடிவா ஒருக்கா காட்டுங்க, முரசை பாருங்களேன். இதுக்கு எவ்வளவு கேட்குறாங்க? 1.25. மடி ஈன்னு சொல்லி காட்டுங்க. அப்பா விளங்க. அந்த இதை உதட எடுங்க. $1,20,000 கிட்ட கேட்குறாங்க பல்லு போடுறது. த்ரெட் போட்டு அந்த இது வந்து இப்படி வைக்கலாம் அவனை அதுக்கேற்ற மாதிரி. இப்ப என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இன்னைக்கு அண்டியாக்கு தான் சாப்பாடு தாரு. உங்களுக்கு இப்ப சொந்தக்காராக்கள்னு சொல்லி இப்ப எப்படி சொல்றேன், இப்ப நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்க தானே, இப்ப உங்களுக்கு என்னென்றாலும் வந்து உங்களை வந்து பார்த்து கொள்றதுக்கு யார் இருக்கு? பாக்குறேங்கிற பெரிய அக்கா, ஒரு அக்கா இந்த சித்தாக்களை போட்டோ இருக்கு. அவட மகள் தான் நைட் சாப்பாடு தாரவங்க. சரி, அவங்க பாப்பாங்க. இன்னும் கால் பண்ண வரதம் கால் பண்ணா அவங்க வருவாங்க, ஓடி வருவாங்க. அத்தானிட்ட ஆட்டோ இருக்கு, ஏற்றுக்கொண்டு போட்டில் அட்மி பண்ற. நைட் சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் அவங்க தார. திருப்பி நேசில சொல்றாங்க அண்டியோட அவங்க டியூட்டிக்கு வரக்கூடாது. சாப்பாடை மட்டும் கொண்டு தருங்க. அவங்க தராங்க உங்களுக்கு. இப்ப யாரு இருக்குமே? சித்தியா? அம்மாட தங்கச்சி. பெரியம்மா அம்மாட தங்கச்சிட மகள் நேசாவ. அம்மாட தங்கச்சி உயிரோட இல்லையா? அம்மாட தங்கச்சி அண்டி இருக்கிறாங்க. பாதம் வைக்கி நான் போய் மரக்கரையில வெட்டி கொடுத்தா காலை சாப்பாடு மதிய சாப்பாடு சாப்பிட்டு வருவேன். சரி, இப்ப நீங்க இப்ப போலீஸ்ல தானே இருந்தீங்க? போலீஸ்ல இருந்து இந்த எல்டிடி பிரச்சனையால வந்து உங்களை வந்து பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு வேலைக்கு போகல. ஆனோட பிளட் வர தொடங்கிட்டு எல்டிடிக்கார அடிச்சது. எங்க அடிப்பட்டு? ஆனோடம்புல. அதுல அடிச்சு ரத்தம் வர தொடங்கி நரம்பு வெடிக்கிட்டு உணர்ச்சி நரம்பா இருந்துட்டு. 2 மாசம் ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் அட்மிட் பண்ணி. எப்படி அடிச்சவங்க? என்ன தெரியல, கன்னாலியா? அந்த ஒரு லேடி தான் அடிச்சது. இப்படி லொக் பண்ணிட்டு சிவரோடத்துல லொக் பண்ணி போட்டு காலை 2 கட்டி போட்டு இப்படி இட்டி சுட்டால் அந்த உள்ள கதவுக்குள்ளால போற உடலை கம்பவுண்டு பொருள் இருக்கு. அதால் அடிச்சுட்டு அடியெல்லாம் உடனே நரம்பு அறந்து உடனே பிளட் வர தொடங்கிட்டு. அது இருந்து வருத்தம் தான் எனக்கு. இப்ப காட் பேச இருக்கு, குளிசவா வைக்கிறேன், நெஞ்சு குத்தி கொண்டே இருக்கும், வீசிங் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. என்ன காரணத்துக்கு அவங்கள பிடிச்ச இயக்கம்? நீ தமிழன் அப்புறந்தே நீ பொலிசாக்களோட வேலை இராண்டு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் இந்த கஷ்டத்தால போனேன், ஒருத்தரும் காட்டி கொடுக்க இல்லை.
இந்த கடமை தான் நான் செஞ்சேன். நான் ஒருத்தரையும் காட்டி ஒருத்தரையும் சுட்டது இல்லை என்று நான் சொன்னேன். அவங்க நான் அனுப்பின கடிதத்துக்கு நீங்க பதில் போடலையே, அதைத்தானே பிரச்சனை. உங்களுக்கு அதால் ஆடி கூடன்னு சொன்னேன். இந்த கடவுளே என்னடா அப்பாவி. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதுக்கு பிறகு ஒரு 46 நாளையால் அம்மா தேடி வந்துட்டா. தேடி வந்து இடத்தை கண்டுபிடிச்சிட்டு அம்மா வாசல் இப்படி ரோட் வாசல்ல இருந்துட்டா. முன் வீட்டுக்காரர்கள்லாம் கூப்பிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஒரு பிக்கப்ல ஒரு ஆள் வந்த கருப்பு உங்களோட தெளிவா வந்தா இருந்தா அந்த அம்மா ஆரெண்டு கேட்டா. அந்த ஆரெண்டு கேட்டது இவர் அந்த போலீஸ்காரன் அம்மான்னு சொன்னேன் சொல்லி அவ வர சொல்லுன்னு சொல்லி, நாங்கள் உங்களோட மகனை சுட இல்லை, உங்களோட மகனை நாங்கள் விடுதலை செய்கிறோம். ஏனென்றா உங்களோட மகன் செஞ்ச புள்ளியால நாங்கள் இவ்வளோ அடித்தது, இனி அடிக்க மாட்டோம்ட்டு அம்மா ரத்தம் சாரனால ரத்தம் வழிகிறத கண்டுட்டான். ஐயோ அடிச்சதை கீறிட்டு கட்டி அம்மா தலை சுட்டு விழுந்து அம்மா தலை உடனே உங்களுக்கு அடிச்சு அப்படி ரத்தம் வரும் நீங்க மயங்கிருப்பீங்களே. மயங்கிட்டோம் ஃபுல்லா. ரத்தம் குறை 2 இழுத்து கொண்டு அதுக்குள்ள போடுவாங்க, ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டாங்க, இழுத்து கொண்டு ரூம்ல போட்டுருவாங்க. ரூமுக்கு போட்டுருவாங்க. இனி நம்மளை பாட்டுக்கு வழியா ஒழுங்குனாத்தான் அவங்க அது பிறகுதான் ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் டீயை பிளேண்டி தருவாங்க. சாப்பாடு இவ்வளவுக்கு ஆட்டுறமா புட்டு அந்த பீ வெங்காயம் அந்த பேக்கு தான் அவிக்கிற சாக்கு. என்னது பீ வெங்காயம் கொண்டு வருவாங்க, சாக்கு இருக்கு நெட் பேக். அந்த பேக்கை டவுண்டா கட்டி இந்த இவ்வளவுக்கு இருக்கு ஆட்டுறமா புட்டு அதுதான் வண்டு கட்டி அவிப்பாங்க. அதுதான் எங்களுக்கு தருவாங்க புட்டு. புட்டு சாப்பிட்டாட்டி அடிப்பாங்க அதுக்கு. சரி. இப்ப அது பழைய கதை. இப்ப எவ்வளவு காலம் இந்த வருஷம் இது பிரச்சனை நடந்து? 98 7ஆம் மாசம் 1997 என்ன நம்ம போன் 98. சரி என்ன இப்ப அதுக்கு பிறகு சரி இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு அந்த எல்லாமே முடிஞ்சு இப்ப நீங்க வந்துட்டீங்கண்ணே. இப்ப எங்க வச்சு உங்களை பிடிச்சாங்க? கடத்து இந்த கோயில் கிருஷ்ணன் கோயில் இருக்குதானே, என் ஃப்ரெண்ட் ஒருவன் அவனை போட்டுட்டானே. சரி. அப்ப அவர் தான் கூட்டிட்டு போனவர். அவர் என்ன இயக்கத்தோட தொடர்பு எனக்கு தெரியல. அப்ப அவர் தான் கோயில் இந்த பக்கத்து கோயில கூட்டி கொண்டு போனது. கோயிலுக்கு கொண்டு போய் நான் அவன் தான் 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவரோட கொண்டு கோயிலுக்கு போவார். சோடாவுக்குள்ள நித்திர குளிசையை போட்டு தந்துட்டு நான் நித்திர மயக்கத்திருந்தேன். அப்புறம் 1:30 மணி 2 மணிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க வயலுக்குள்ள கொண்டு ஆட்டம் கிடையாது. சரி. இப்ப அந்த அது இப்ப அது ஏதோ நடந்துட்டு வைங்களேன், ரைட், அதை விடுவோம். அதுக்கு பிறகு நீங்க அந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வந்தீங்க தானே? அந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வந்து என்ன தொழில் செஞ்சீங்க? இப்ப போலீஸா இருந்து ஆர்மியா இருந்து ஆர்மியில இருந்து இப்படி வந்துட்டீங்க. அதே பிறகு என்ன தொழில்? கூலி தொழில். புல்லு கொத்த போவேன், திரு மேசமாரோட வேலைக்கு போவேன். போனா அந்த டிஎஸ்எஃப் கட்டுப்பட்டது 500 கல்லு தூக்கி மேல வச்சா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்தாரு நொத்தாசேரன்னு. சரி. அவர் அங்க வேலை செய்ய போறேன். நாங்க செஞ்சு வந்து திருப்பி இடைவெளிய வீடு பூச போறேன். ஆக்களும் மேசமாரோட கூப்பிட்டா போவேன். நீ பிஎஸ் மாரோட கடிதங்கள் அதுகள். சரி. இப்படி நீங்க கிடைக்கிற வேலையை செஞ்சு கொண்டு வந்தீங்க. அதுல வர காசுல உங்களோட இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரியா? ரைட். அதுக்கு பிறகு இப்ப என்ன நடந்தது? இப்ப இது 90 அந்த 2013 2ஆம் மாசம் 13ஆம் தேதி எங்களை அஞ்சிர மகள்ற பொடியன்னு அவர் கொஞ்சம் கதைக்கிற குறைவு. அவர் பிஎஸ் பேங்க் முன்னுக்கு அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. அங்க கொண்டு விட்டுட்டு ஸ்கூட்டி பைக் இருக்கு எனக்கு லைசன்ஸ். அந்த பைக்கெல்லாம் போனேன் அந்த ஹார்ட் குளிசை நாக்குக்குள்ள வைக்கிற குளிசை கிளீனுக்குள்ள இல்லை 1000 ரூபாய் குளிசை வாங்க போனேன். 3 ஃபார்மஸ் தேடி பார்த்தேன்னு இல்லை. சரி அப்படியே பான்சாலை ரோட்டால போய் பெண்ட் பண்ணி தேத்தின கடையில் சோடிஸ் 5 வாங்கிட்டு ஒரு பிளேன் ஜூடிச்சு போட்டு அந்த பெண்டால புஷ்பலேரன் சார் பெண்டால வந்தேன். அங்கேருந்து பாலத்தால இறக்கத்தில் ஒரு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ வேற அதுக்குள்ள முஸ்லீம் ஆக்கள் ஆட்டோ தான். பைசோன் ஐயா 2 பேர். அவர் ஓடி வந்து நான் இப்படி இஞ்சால வந்துட்டான். அவர் அந்த சைட்டு போகாம இந்த சைட்டு வந்து அப்படி பாஸ்டா வந்தவர் தான். அவர் கொன்று பண்ணல போயிட்டு துருவ கொண்டு இந்த பைக்கில் அடிச்சுட்டு அடிக்க அப்படியே பைக்கு கீழே அதுக்கு மேல இந்த கால் உடைஞ்சு தூளா போயிட்டு ரத்தம் வலியுது. இப்படியே கிடந்த நான் தான் கத்த லேரன்ஸ் ஆக்கள் அந்த ட்ரைனிங் அந்த டிரைவிங் பல வந்த ஆக்கள் எல்லாரும் ஓடி வந்து என்னைய தூக்கி இழுத்துட்டு குறை இழுத்து இங்கே கொண்டு போட்டாங்க. பைக்கை போனோம். ரபி போலீஸாக்கெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து எழுதிட்டு நீ அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்னைய கொண்டு ஆம்புலன்ஸ் போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்தா ஏற்றி கொண்டு போனேன். 14ஆம் தேதி. இது எப்ப நடந்த சம்பவம்? போன வருஷம்
போன வருஷம் போன வருஷம் 2ஆம் மாசம் 13ஆம் தேதி. அது மட்டும் இந்த கால் நல்லா இருந்து அதுக்கு முதல் கால் நல்லா இருந்து அப்ப நல்லா இருந்ததுன்னா நீங்க தொழிலுக்கெல்லாம் போனீங்க. போய் வந்தது. இப்ப இது என்ன உள்ள உடைஞ்சிட்டா? உள்ளுக்கு நொறுங்கிட்ட எலும்பு ஒளிம்பி இவ்வளவு துண்டு இல்ல வெளியே வந்துட்டு அந்த துண்டெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒருக்காதான் பிரச்சனை வரும். இது எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு வாழ்க்கையில அந்த துண்டை அவளை கொண்டு வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப என்ன இவ்வளவு கம்பி ஒண்ணும் வைக்கல? கம்பி வைக்கல போயிட்டு நொறுங்கிட்டு. இப்ப இவ ஊண்டி நடக்கல அப்படியா? ஊண்டி நடக்கலாம் ஒரு அளவுக்கு தாங்க இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கால் புள்ள. இப்ப 2 கிலோ போட்டில் இருந்துலாம் மந்தன. ஐயோ இந்த கால் இதால வெடிக்குது தண்ணி வாரது இந்த கல்லு கட்டி மாதிரி இன்ஃபெக்ஷன் கருத்துட்டு குளிசா ஓடுற இப்ப. சரி இப்ப உங்களுக்கு என்ன உதவி வேணும்? என்ன செய்யணும்? எனக்கு அண்டைக்கு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். அது எனக்கு ஒரு ஆசை. அண்டைக்கு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும்ன்றது ஒரு ஆசை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா உங்களுக்கு? சாப்பாடு அவங்க சார சாப்பாடு தான் தருவாங்க. சரி நாமள விருப்பப்படி உங்களுக்கு ஆசைப்பட்டு ஒரு 5-10 இருந்தா நம்ம வாங்கி சாப்பிடணும். நீங்க சமைப்பீங்களா? சமைப்பேன் நான். அதுக்குரிய சாமான்கள் வேணும். அடுப்புல இருந்து எல்லா சாமானும் வாங்கணும். என்னென்ன வேணும் உங்களுக்கு? கேஸ் வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும், அதுக்கு ஒரு உப்பு புளி சாமான் எல்லாம் வாங்கணும். பெண் இருக்கா? பெண் இல்லையே என்ன? பெண் இருக்கா? கொஞ்சம் வரணா. இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? கேஸ் வேணும். கேஸ் வேணும். சிலிண்டர் இந்த இது அடுப்பு வேணும். அடுப்பு வேணும். இனி அங்க அரிசி சமைக்கக்கூடிய சட்டி பானைகள். அரிசி சமையல் சட்டி பானை. வேற ரைஸ் குக்கர் உண்டு சோறு சமைக்கிறது. ரைஸ் குக்கர் வேற. இனி அவ்வளவுதான். இனி மரக்கறி சாமான்கள் எல்லா சாமானும் அண்டைக்கு வாங்கி ஆக்கி சாப்பிடலாம். அது எப்படி வாங்குவீங்க? காசு இருந்தா வாங்கலாம். இப்ப உங்களுக்கு என்ன உழைப்பு? உழைப்பு ஒன்றும் இல்லை. ஒரு உழைப்பும் இல்லை. 2500 ரூபாய் கியூஆர் காசு தராங்க மாசம். 250 ரூபாய் பிச்சை சம்பளம் தராங்க. 250 ரூபாய். அப்ப 2250 ரூபாயில தான் ஒரு மாசம் உங்களுக்கு ஓடுது அப்படியா? 2250. இப்ப இந்த ஊனமிட்ட முறியோ வந்து ஜிஎஸ்ஆக்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டாக்டர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி டிஎஸ்எஃப்ஸால கொடுத்த அது 10,000 ஒன்று கொடுக்குறாங்க. இன்னும் எனக்கு வரல இல்ல. இப்ப உங்களுக்கு யாருமே இது வரைக்கும் இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்க தானே? யாரு போட்ட அந்த வீடியோ? அது இந்த ஜிஎஸ்ல படிக்கிற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து இன்னும் போட் பார்க்க வந்தவர். அப்ப போட் ஜிஎஸ் கால் பண்ணிட்டவ அவர் ஒரு ஆபீஸ்ல டிஎஸ் வேலை செய்யற அந்த வீடியோ வந்து யாரும் உதவி செய்யல. இன்னும் வர இல்ல. ஒருத்தர் ஒரு உதவியும் செய்யல. இப்ப நான் நேற்றும் எங்கட அந்திர மகள்ற உள்ள வந்து ஓயல் படிக்கிற அவட்டையும் கூப்பிட்டு பேஸ்புக்ல போட சொல்லி போன் நம்பரையும் பேஸ்புக்ல போட்டுட்டேன். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? எல்லாம் இருக்குண்ணே. இப்ப எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் இருக்கா தாங்க. அடுத்த விஷயம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப அன்றாடம் வந்து நிம்மதியா சமைக்காட்டி சார் எனக்கு சமைக்காட்டி சார்ன்னு சொல்லுங்க. உங்க மகன் மாதிரி என்ன சார் இருக்கீங்க? சமைக்காட்டி அண்டனே சாப்பிட்றதே இன்னும் ஆசைப்பட்ட வாங்கி சாப்பிட்ற ஒரு 5-10 காசு இருந்தா இந்த கையில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட விருப்பம். 54 வயசு இந்த மனுஷன் வாழ்க்கை சொல்லவே இல்லை. ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட விருப்பம், ஒரு கொத்து ரொட்டி வாங்கி சாப்பிடணும், ஒரு சோடா வாங்கி குடிக்கணும். என்ற கையில காசு இருந்தா நம்ம இன்னொரு வேட்டக்கு வாயிலுக்க தேவையில்லை தானே. இப்ப நீங்க கொத்துரொட்டி சாப்பிட்டே இல்லையா? முதல் சாப்பிட்டேன் நான். இந்த ஏண்ட காலத்துல சாப்பிட்டீங்க. என்னென்ன சாப்பாடு விருப்பம் உங்களுக்கு? பிரியாணி சாப்பிட விருப்பம். பிரியாணி, ரைஸ் சாப்பிட, ஃப்ரைட் ரைஸ் வேற. சரி இன்னைக்கு கொத்துரட்டி சோடா அப்படிதான் நான் முதல் சாப்பிட்டு வளர்ந்தேன். அப்படிதான் இருந்தேன். இப்ப எவ்வளவு காலமா இதெல்லாம் சாப்பிடுறது? 1.5 வருஷம் அப்படி ஒன்றும் இல்லை. மனதிலே இருக்கிறாங்க ஒருத்தட்டும் கேட்கறது இல்லை. அம்மா எடுக்கிறவ இந்த கை உடைஞ்ச காசு 10,000 ரூபா, இனி கியூஆர் காசு 4,250 ரூபா வண்டியோட இருக்கிறா. எந்த நம்ம பார்க்கல, அது படுத்த கிடந்தாலும் நம்ம பார்க்கல, வண்டியாக தான் பார்க்குறாங்க. ஒரு 20,000 ரூபாய் கிட்ட வருமானம் வருதாவைக்கு. அதில் கண்ட இந்த இணையத்து ஒரு 1000 ரூபா காசு கொண்டு தந்துட்டு போனேன். என்ன செஞ்சீங்க? அதை நான் வச்சிருந்தேன். நான் பிஸ்கட் வாங்கி 2 மிக்சர் வாங்கி சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸை தூள் வாங்கினேன். சரி உடுப்பு இருக்கா உங்களுக்கு? ஆக்கள் தார டிஷர்ட்டுகள் ஷர்ட்டுகள் தருவாங்க. அதை நான் கழுவி எடுத்துட்டு புதுசு ஒன்றும் இல்லை, போய் வாங்கினதும் இல்லை கடையில். பர்த்டே எப்போ உங்களோட? 5ஆம் தேதி வார வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வார 5ஆம் தேதி 10ஆம் மாதம் 5.
10 மாசம் 5 அடுத்த மாசம் 5ஆம் தேதி உங்களோட பர்த்டே. 54 வயசு முடிஞ்சு 55 தொடங்கி இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்கானே இதுக்குள்ள உதவி இல்லை ஒருத்தரையே நான் என்னன்னு கேட்கறது கேட்கறல வாரல அவங்களுக்கு பாக்குறேன். என்னன்னா நான் போய் போட்டில் அடிப்பேன் அதில் அடிப்பேன் என்ன அவங்களுக்கு ஒரு வருத்தம்னா நீங்க போயிட்டு போய் கிடக்குறேன் அதுல நான் கிடந்தது ஒரு நெட்டி வந்து பார்த்தது இல்லை. இப்போ எல்லாரையும் விட்டுட்டேன் என்படி என் தனியன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறேன். ரேடியோ போடுவேன் சின்ன ரேடியோ ஒன்று 2100 ரூபாய்க்கு வாங்கின ரேடியோ அதை பாட்டை கேட்டுட்டு இருப்பேன். இல்லாட்டி ஃபோனை பார்த்து ஃபோனை களவெடுத்துட்டாங்க போட்டில் வச்சு. இந்த ஃபோனை எல்லாமே என்ன டச் போனா? டச் ஃபோன் உண்டு சாம்சங் ஃபோன் உண்டு. யார் வாங்கினது ஃபோன்? அது இந்த எங்களோட ஒரு பாடி ஒன்று பார்த்துருந்தேன் நான் இந்த ஐட்டம்ல பார்த்தா அந்த பாடியில் அவங்க ஃபோன் ஒன்று தந்தவங்க என்ன அவங்களோட கதைக்கணுமாமன்னு சொல்லி தந்தது ஒரு இன்னொரு ஆள் யூஸ் பண்ண ஃபோன் தான் அது நான் பாவிச்சேன். ஆதாரங்கள் ஒன்று இல்லை கொடுக்குறது பொலிசுல. அப்ப அங்க ஒரு ஐயா ஃபோன் தொலைஞ்சிட்டு பக்கத்து இந்த கட்டில்காரர் ஐயா அவங்க பெரிய நாட்டுக்காரர்கள் 5000 ரூபாய் காசு தந்தது அந்த போனுக்குள்ள அந்த காசு 5000 ரூபாய். ஐயோ அதுக்குள்ளே வச்சிருந்தீங்க? அதாவது கவருக்குள்ள வச்சிருந்தீங்க காசும் போய் போனும் போய் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. திருப்பி எங்கட டவுனுக்கு இருக்கிற பெரியம்மா நான் சாப்பாடு தர பெரியம்மாட மகள் அவ பேசியல் கடை வச்சிருக்கிறா. அவ தான் டைலாக் ஆஃபீஸால ஒரு 5000 ரூபாய் மாசம் கட்டுறதுக்கு ஒரு அளவுக்கு போன் ஒன்று எடுத்து தந்திருக்கிறேன். அது மாசம் 5000 கட்டணும். அவன் தான் கட்டி எடுத்து தந்தது அவட காசை போட்டு. இந்த 30ஆம் தேதி 5000 ரூபாய் கட்டணும். 37,039 ரூபாய் அந்த போன் சாம்சங் போன். சரி சரி அதை விடுவோம். இப்ப இன்றைக்கு என்ன சாப்பிட்டேன்? இன்னைக்கு அண்டி அந்த சோறு. என்ன கறி? வெண்டி சோயா மீட் குழம்பும் கரட் வெள்ளைக்கறியும் மரவள்ளிக்கிழங்கு சொல்லி மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடல நான் தலை சுத்து வரேன் அந்த அவ்வளவுதான் சாப்பிட்டேன். அவ்வளவுதான் சாப்பிடுறேன். இப்ப இந்த இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு சாப்பிடல. சரி இப்ப நீங்க எனக்கு சொல்லிடுறீங்க ஃப்ரைட் ரைஸ் விருப்பம், கொத்து ரொட்டி விருப்பம், சோடா விருப்பம், இன்னொன்னு ஊரு இடப்பமே இல்லை இல்ல சோடா விருப்பம் எல்லாம் சொல்லுவீங்க என்ன இதெல்லாம் சாப்பிட்டு 1.5 வருஷத்துக்கிட்ட அது என்ன நல்லா சாப்பிட்டு அதே போல உங்களுக்கு எதுவும் உதவிகள் வேணும்னு சொன்னா மாதத்துக்கு என்ன அதாவது நீங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இப்ப உங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லையே வீடு தேவையில்ல, வளவு தேவையில்ல, நகை தேவையில்ல, நட்டு தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஒரு நீங்க உங்களோட வாழ்க்கையே நிம்மதியா இருந்து சாப்பிட்டு சந்தோஷமா அதுக்காக தான் நீங்க காசு கேட்குறீங்க. அப்ப இந்த உதவி எந்த மனசாட்சியும் படி சொல்றேன் இது உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வீடியோலையும் சொல்றல கிடைக்கும்னு சொல்லி அதே போல இந்த இருக்கிற உதவி உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் தருவாங்க. விலங்குதா தருவாங்க. நடந்த பழைய விஷயங்களையும் நம்ம கழிச்சு வேலை இல்லை சரியா இதை நம்ம சரியா பிள்ளையா சொல்லி நம்ம ஆராய இயலாது. யார பாக்குறீங்க சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம ஆராய தேவையில்லை. நடந்த விஷயங்களை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம கவலை மட்டும்தான் மிச்சம். வேற ஒன்றுமே நடக்க போறது இல்ல. சொல்லுவாங்க பிரச கூடி இருக்கு ஹார்ட் பிரச்சனை யோசிக்க கூட சந்தோஷமா இருக்கு. அதான் நம்ம அதை யோசிக்க சரியா தீர்வு கிடைக்க போறது இல்லையே. எல்லாம் நடந்து முடிஞ்சு இனி யோசிச்சு ஒன்றும் இல்லை. நீங்க சொல்வீங்க நீ அதெல்லாம் அனுபவிச்சிருந்தா நீ இப்படி சொல்லியிருப்பியான்னு சொல்லி அப்படி இல்லை. அதான் உண்மையுமே அதான் உண்மை. அப்ப இப்ப உங்களோட பர்த்டே வருதுண்ணே 5ஆம் தேதி ரைட். நம்மட யாரு நமக்கு ஒரு அப்பா மாதிரி என்ன அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டே வருது அடுத்த மாதம் 5ஆம் தேதி. ஸோ மறக்காமல் 5ஆம் தேதி நம்மட பேரை மறக்கிறாரு அற்புத ராஜா அப்பாவுக்கு யாராவது விஷ் பண்ண விருப்பம்னு சொன்னால் இந்த வீடியோலேயே அட்வான்ஸ் விஷஸாக போட்டுவிடுங்க. நான் பார்க்குறேன் உங்களோட பர்த்டேக்கு என்னால் வர ஏழுமான்னு சொல்லி ஏன்னா வைத்துறேன் ஏழுமன்னு சொன்னால் அவருக்கு அண்ணனை ஒருக்கா பார்ப்போம் என்ன பார்த்து ஏதாவது செய்ய பார்ப்போம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற என்ன உங்களுக்கு தேவை? வேற ஒன்றும் தேவையில்லை. சமைப்பீங்களா நீங்க? சமைப்பேன். இப்ப இந்த வருத்தம் ஒரு சமைக்கல கஷ்டம் நின்று சமைக்கல அது ஆக்கள் தரது சாப்பிடுறேன். இப்ப நமக்கு ஒரு ஆசை நம்மளோட 5-10 மாசம் வருது எதிர்பார்த்து ஏதாவது கடையில வாங்கி சாப்பிடுறது அளவுக்கு இருந்தா எனக்கு காணும். உங்களுக்கு கடையில வாங்கி சாப்பிடுறதா 7 மணி அப்படி என்ன நின்று கடையில வாங்கி இந்த பிரியாணி சமையல்லாம் சமைப்பேன். ஒரு இல்ல இப்ப நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு விருப்பமா இல்லாட்டி சமைச்சு சாப்பிடுறது? என்னப்ப சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னாதான் கேஸ் குக்கர் அது எல்லாம் வாங்கலாம். என்னண்டா இவ்வளவு தான் பாவைக்கு நம்ம நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நின்று கன நேரத்தை நிக்கல எல்லாம் இருந்து செய்யணும். இருந்து சக்க பண்ணி இருக்கல கன நேரம் இந்த கதிரை இருந்தா இடுப்பு முள்ள நண்டு
கடுக்குறேன். உங்களுக்கு ஒரு மாசம் இருந்தா எவ்வளவு காசு இருந்தா உங்களுக்கு ஆசைப்பட்ட இந்த இருக்கிற சாப்பாடு எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு சோடா எல்லாம் வண்டி குடிச்சு உங்களுக்கு உங்களோட தேவையை மாத்திரம் சரியா வேற ஒருத்தர் தேவையில்லை உங்களோட தேவையை மாத்திரம் இந்த நீங்க போன் பூர்த்தி காசு செய்யற போன் காசையும் கட்டி போன் காசை கட்டுறதா எங்க 5000 ரூபாய் கட்டணும் மாசம் மாசம். ஏன் இந்த டயலாக் பாக்ஸ் எடுத்து தந்தவங்க அவங்க கட்டி 5000 கட்டிட்டாங்க. ம். நான் 30,000 கட்டணும். இல்ல இப்ப சொன்னீங்களே யாரு தந்தேன்னு அது உங்களுக்கு அவ 5000 கட்டி தான் எடுத்து தந்தேன் அவங்க. மிச்ச காசு நான் தான் போட்டு கட்டணும் மாதம் மாதம். அப்ப அவங்ககிட்ட சொல்லுங்க போன் தொலைஞ்சிட்டு அப்ப டாக்குமெண்ட் தாங்க போலீஸ்ல என்ட்ரி கொடுக்குறதுன்னு சொல்லி இல்ல நானும் 2 பேர் என்னட்டா நான் தம்பி இந்த போன் எது இந்த தொலைஞ்ச போன் தொலைஞ்ச இப்ப phone? அவங்க புதுசு ஒன்று டயலாக் பாக்ஸ் நீ ஏற்றி கொண்டு பைக்கில் ஏற்றி கொண்டு வாங்கி கொண்டு தந்தவ. இப்ப தந்துட்டாங்களா புதுசு புதுசு இருக்கு நான் அதை தான் யூஸ் பண்றேன் இப்ப. இப்ப புதுசுக்கா காசு கட்டணும் 37,039 ரூபா மாசம் 5000 கட்டணும். இப்ப உங்களோட பழைய போன் தொலைஞ்சிட்டு சரியா அதுக்கு ஆதாரங்கள் இல்ல. அதை விட்டுட்டீங்க. விட்டாச்சு. இப்ப ஏற்கனவே வந்து வாங்கி தந்தாக்கள் திரும்பி வந்து உங்களுக்கு கொள்ளுது எடுத்துட்டு வரையா இல்ல நான் இல்ல நீங்க எழுப்பிட்டு போற கஷ்டம் இல்ல எடுத்துட்டு வா. அந்த பேக்குள்ள இருக்கு. ஆ ஓ கதைங்க கதைங்க ஹலோ யாரு? இல்ல ராங் நம்பர். நிசாந்த் அண்ணா. சரிங்க அப்ப இந்த தாங்க போன் தான் இதுதானே போன் அது வெடிச்சிட்டுட்டாக்க நான் அந்த ஒழும்ப இந்த இருக்கு போன் இந்த போன் வாங்கி தந்துருக்கேன். இது எவ்வளவு இது 37,000. 37,000. இப்ப இதுக்கு மாசம் மாசம் 5000 கட்டணுமா 5000 கட்டணும். எப்படி அப்ப என்ன நம்பிக்கையில வாங்குனீங்க அவ கட்டுறாவாம் அவைக்கு பிறகு தரட்டாமண்டான்னு சொல்லிருக்காங்க. இப்ப எப்படி பிறகு கொடுக்குற நம்ம நமக்கு தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம எப்படி காசு கொடுக்குற என்ன பாக்குறது இல்ல யூடியூப்லாம் பாப்பீங்களா யூடியூப் எல்லாம் பாக்குறேன். என்ன பார்த்தது இல்லையா அப்ப உங்களை கண்டிருக்கேன் அந்த போன்ற கணவருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க வீடெல்லாம் பாக்குறது நான் பாக்குறேன் எல்லாம் சும்மா பார்த்து சும்மா பைய சொல்லாங்க இல்ல நானே பொய்ய சொல்ல அந்த போன்றைய சரி, அப்ப என்ன என்ன பேருன்னு சொல்லுங்க அவன் யூடியூப் பேர் பார்க்க மாட்டேன். எனக்கு கண்ணாடி போட்டதான் நன்றி பேர்லாம் தெரியும். கண்ணாடி இப்ப பகலில உங்களை பார்த்து கதைப்பேன் இரவில போன் எல்லாம் பாக்கல கண்ணாடி போட்டதான் கண்ணாடி போட்டா ஒரு ஆள் வாங்கி தந்தது 11,000 ரூபாய் என்னத்துக்கு கண்ணாடி ஒன்று. கண்ணாடி ஒண்ணு வாங்கி சன்கிளாஸா இல்ல எழுத்து தர்ற கண்ணாடி ஆ, அது- லென்ஸ் வச்சிருக்கு 2 கண்ணுக்கு 2 கண்ணுங்களா உள்ளுக்குள்ள வச்சிருக்கல லென்ஸ் வச்சிருக்கு. அந்த எழுத்துக்கள் தெரியா விளங்குது இல்ல சைன் பண்றது நான் கண்ணாடி போட்டேன். சரி இப்ப உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் இருந்தா எவ்வளவு காசு இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு மாசம் 20,000 காசு வருமெண்டா வருமானம் ஆசைப்பட்ட எல்லாம் சாப்பிட்டு என்ன செய்வீங்க சொல்லுங்க 20,000 ரூபாய்க்கு அந்த ஒவ்வொரு நாளும் வாங்கி என்னென்ன ஆசைப்பட்டது இருக்கோ மனதில் இருக்கிறது எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொள்வேன். இது ஆசையா டம்பளம் சாப்பிட ஆசையா இன்னொரு ஒரு 2 பழம் வாங்கி சாப்பிட்டதை விட டேஸ்ட் வராது. நம்ம ஒரு 100-150 ரூபாய் காசு கொடுத்து வாங்கினா தான் வச்சு சாப்பிடலாம். இனி வாழைப்பழம் சாப்பிடணும் ஒரு கிலோ 120 ரூபாய். அது ஒரு கிலோ பழத்தை வாங்கி வச்சாரு சாப்பிடலாம். மாம்பழம் இருந்தால் காய் மாங்காய் சாப்பிட இல்லை பழமண்டா சாப்பிடுவேன். அப்புறம் ஒரு ஆசை இருக்கு எனக்கு. அந்த சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. சரி அப்ப உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் காசு வந்து இருந்தா உங்களுக்கு இந்த தேவையான இதுல வந்து குடிப்பழக்கங்கள் எதுவும் இருக்கா குடிக்கிற இல்ல போய்த்தர் ஒன்றுமில்லை அது அது ஒன்றுமே இல்லை. சரி அப்ப பாப்போம் என்ன இந்த வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு வந்து மாதாந்த உதவி வந்து என்ன ஒவ்வொரு மாதம் வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து எனக்கு அண்ணன் சொல்ற கொஞ்சம் ஈஸியா இருக்கு நல்ல அண்ணன் சொல்றேன் கோச்சிக்குள்ளாங்க ஏன்னா அண்ணன் சொல்றேன் என்ன சரி ரைட். அப்ப நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் காசு வந்து உங்களால யாராலையும் வந்து தர இயலும்னு சொன்னா ஒவ்வொரு மாதம் வந்து இந்த பணத்தை வந்து நாங்க கொடுக்குற ஊடாக வந்து இந்த இருக்கிற விஷயத்த நீங்க வடிவா கவனிங்க. முதலாவது விஷயம் கொத்து ரொட்டி ஃப்ரைட் ரைஸ் வேற என்ன சொன்னீங்க ரைஸ் அதான் கொத்து ரொட்டி ஃப்ரைட் ரைஸ் சோடா ரம்புட்டான் வேற என்ன மாம்பழம் இப்படியான சாமான் வந்து சாப்பிட்றதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இருக்குன்னு சொன்னா இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? உண்மையாவே இருக்கிறதுலயே பெரிய கொடுமையான விஷயம்னு சொன்னா நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறது என்ன சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்படியான விஷயம் வந்து அண்ணனுக்கு வந்து இருக்கு. 55 வயசுல வந்து சின்ன பிள்ளையில ஆசைப்படுற மாதிரி ஆசையா வேண்டுன்னு சொல்றேன். அந்த
அவர் சொல்லக்குள்ள வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்றேன்னு விலங்குல எனக்கே வந்து மெய் சிலுத்து போறேன் நான். என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து அண்ணன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லி கேட்க செலவுக்கு கையில காசு இல்லை. அப்ப நான் நினைச்சேன் செலவுக்குன்னு சொன்னா வேற எதுவும் செலவுக்கு கையில காசு கேட்கிறீர் போல இருக்குன்னு. பார்த்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டா ஃப்ரைட் ரைஸ் வாங்குவேன், கொத்து வாங்குவேன், சோடா வாங்குவேன். இதுகளுக்கு அதாவது இன்னொரு ஆள் கொண்டு வந்து எனக்கு தாரதை விட எந்த காசுல நான் அதை வாங்கி சாப்பிடக்குள்ள வச்சிருந்து சாப்பிடக்குள்ள அதுல வார சந்தோஷம் வந்து வேறன்னு சொல்றேன். உண்மையாவே உங்களோட ஆசையின்படி என்ன நீங்க நினைத்தது படி வந்து கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அதே போல வந்து நானும் இப்ப யூடியூப் தானே செய்யறேன். இப்ப வந்து உங்களோட பிரச்சனையில வந்து நான் எல்லாத்தையும் கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூடியூப்ல வந்து நான் போடுவேன். இந்த வீடியோ வந்து யாராவது பார்த்து உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து செய்யக்குள்ள அந்த உதவியை கொண்டு வந்து நான் உங்களுக்கு தருவேன். சரியா? அதே போல அடுத்த மாசம் 5ஆம் தேதி உங்களோட பர்த்டேன்னு சொன்னீங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் வரவு. சரியா? நீங்க எங்கேயும் போற வீட்டுல இருந்து 10 மணி மட்டும் ஆண்டி விட்ட நிப்பேன். 10 மணிக்கு வந்துடுவோம் வீட்டு. காலையில 10 மணிக்கு காலையில 10 11 மணிக்கெல்லாம் ஜெயிப்பேன். அப்ப எத்தனை மணிக்கு போறேன் விட்டு இரவையெல்லாம் நிக்கிற? இல்ல இங்க படுக்கிறேன் இரவையில. தனியா படுக்குற? இரவையில இங்க படுத்து தூங்குற நீங்க? பிறகு காலையில எத்தனை மணிக்கு ஏன்ட்டு காலையில 5 மணிக்கு போவோம் காலை சாப்பாடு செய்யறதுக்கு. என்ன நீங்க சாப்பாடு செய்யறா? சாப்பாடு அவங்களோட செஞ்சு தராது. நான் எல்லாம் இருந்து கதிரையில இருந்து செஞ்சு கொடுப்பேன் கேஸ்ல. அவங்க கடை வச்சிருக்காங்களா? இல்ல தங்கச்சி வேலைக்கு போற புள்ளி எல்லாம். அப்ப நீங்க ஒரு உதவி மாதிரி செஞ்சு கொடுக்குற. செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடு தருங்கள். காலை சாப்பாடு மதிய சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு 11 மணி போல வந்துருவீங்க. வந்து அதுக்கு பிறகு பொழுதுபோக்கு என்ன? இப்ப கூட பொழுதுபோக்கு ஒன்று இல்ல. 12:30 மணிக்கு போய் சோத்து பாசல வாங்கிட்டு வருவேன். வாங்கி வரத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுப்பேன். படுத்து ஏண்ட அளவுக்கு மெல்ல மெல்ல கூட்டுவேன். இல்லாட்டி பேச படுப்பேன். காலுக்கு குத்துனா படுத்துருவேன். சரியா? 3:30 மணி பிறகு குளிப்பேன். குளிச்சுட்டு உடுப்பை மாத்திட்டு அங்க ஆண்டி விட்ட. எத்தனை உடுப்பு வச்சிருக்கீங்க? பழைய உடுப்பு இருக்கு கொஞ்சம் உடுப்பு மாறி மாறி போட. புதுசுதான் ஆக்கள் தர தேட்டுகள் ஐமணி டோவிட்ட கொடுத்து ஐமணி வச்சு. கட்டில எல்லாம் இருக்கா? உள்ள கட்டில ஒன்று வாங்கிருக்கேன். வாங்கினீங்களா? எவ்வளவு வாங்கினீங்க? இந்த கோபினுக்கு பக்கத்துல எவ்வளவு வாங்கினீங்க? 8000 ரூபாய். யாரு தந்த காசு? எங்கட பெரிய மட மகன் கச்சேரியில வேலை செய்றாரு. அவர் வாங்கி தந்தது. டாய்லெட் எல்லாம் உள்ளுக்குள்ள? டாய்லெட் இருக்காங்க. இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணி பிரச்சனை எல்லாம் இல்லை. தண்ணி எல்லாம் இல்லை இருக்கு. சரி, எல்லாமே சரி. இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அன்றாடம் வந்து சாப்பிட்றதுக்குனே நீங்க விரும்பின வந்து வாங்கி சாப்பிட்றதுக்குரிய இது வந்து வேணும்னே. சரி, ஒன்று யோசிக்காங்க. அதுக்குரிய ஏற்பாடுகள் ஏதாவது வந்து பார்ப்போம்னே. 20,000 இல்லாட்டியும் 20,000 ரூபாய்க்கு குறையண்டாலும் எவ்வளவாவது ஒரு சின்ன ஒரு ஏற்பாடை வந்து என்னால் முடிஞ்ச அளவு வந்து செய்ய பார்ப்பேன். சரியா? ஒன்று யோசிக்க வேணாம். வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை அவ்வளோ அவ்வளோதானே? அவ்வளோதான் இந்த ஆசை. அவ்வளோதான் ஆசையா? இருக்கிற அளவுக்கு இருந்துட்டு போறான். வேற ஒரு ஆசையும் இல்லையா? கடவுள் கூப்பிடுற எப்ப கூப்பிடுற அப்ப போறான். அதுக்காக எனக்கு உதவி கொடுத்தது. இப்ப நான் இருக்கிறேன். நீ இங்க வாருங்க. நான் இருக்கேன் இப்ப உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. பிறகு ஏன் இப்ப கவலைப்படுறீங்க? சரியா? இனி நீங்க அழக்கூடாது. சரியா? இனி நீங்க அழக்கூடாது. சந்தோஷமா வந்து இருக்கணும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு உச்சாமன வார்த்தையை தான் இருந்தேனே. இப்படி சொல்லி போட்டு நான் வர மாட்டேன் நீங்க அழ பக்கம். இனி அழக்கூடாது. இனி ஃபுல்லா சிரிக்கணும். சரியா? எந்த நாலு மனுஷன் வந்து அழுது கொண்டு இருக்கிற ஒரு அழகு இல்லையானே. நம்ம ஆம்பளைகள் இல்ல அழக்கூடாது. சிங்கம் மாதிரி நிக்கணும். பாட்டு படிக்க தெரியுமா? கதை சொல்ல தெரியுமா? எல்லா காலம் முடிச்சு காலம்லாம் போயிட்டேனே. டான்ஸ் ஆடுன காலமும். டான்ஸ்லாம் ஆடுனீங்களா? ஆடுவோம். பொம்பளை டான்ஸ் ஆடுவோம். சாரி எல்லாம் கட்டி. உண்மையா? மேடையில பக்தி பாட்டுகள் ஆடுவோம். இப்ப ஒன்றுமே செய்யல இந்த காலோட. ஒரு வெயிட்டான ஒரு 20 கிலோ சாமான் தூக்கியில இந்த சைட் காலோட. இப்ப எப்படி நடக்கிறீங்க? மெல்ல மெல்ல நடந்து காட்டுங்க. நடக்கிற கொஞ்சம் எடுங்க வைத்துரு. நடங்க மெதுவா. இல்ல இப்படித்தான் நடக்கணுமா? இப்படித்தான் நடக்கும். காலை தூக்கி தூக்கி தான் நடக்கணும். வெயிட்ட கொடுக்கணும். இந்த காலம் மட்டும்தான். இதுல வெயிட் கொடுக்க இல்லாத. வீட்டுக்குள்ள இருக்க பாவமா? வாங்க வீட்டுக்குள்ள பாவம். எப்படி இருக்கிறீங்க? இதானே வீடு? இது என்ன கிச்சனா? இல்ல, இதுதான் தேத்தனி வைக்கிறேன். நான் சுடுதண்ணி பிளாண்டி வைக்கிறேன். கரண்ட் எல்லாம் இருக்குனே? கரண்ட் எல்லாம் இருக்கு. மாசம் 300 ரூபா வரும் பில். மாசம் 300 ரூபா வருதா? நம்ம மெட்ரஸ்லாம் இல்ல மனே. பிரச்சனை இல்லை. மடியா வச்சிருக்கீங்க நீட்டா.
ஊத்த ஒண்ணும் இல்லாம அது கவர் போடணும் இருந்தேன், கவர் போடல. கவர் போடலையா? இது இந்த ரூம்ல என்ன இருக்கு? அது அவங்கட வீட்டுக்காரர்ற புல்லு மற்ற பெசனும் அது பெரிய. இது யாரு? இதான் இந்த அக்கா தான். நீ எவ்வளவு நாளும் பார்த்து வந்த சாப்பாடு தந்தவ. யாரு? இவங்க தான் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்தேன் நீ ஃபுல்லா. ஒரு வருஷம் முடியாம தான் சாப்பாடு தந்தது. சாப்பாடு தந்து பார்த்தேன். ஃப்ரீலோட் போறது காசு எருவாகு எல்லாம் தந்து. எல்லாம் தந்து. இப்ப அவருக்கு ப்ரெஷர் கூடி தலையில நரம்பு வெடிச்சு செத்துட்டு. ஐயோ 3 மாசமா. இவங்க எங்க தேர்? இந்த லேனுக்குள்ள இருக்குது. ஐயோ உதவி செஞ்சவங்க. என்னையோட விருப்பம் இல்ல. சரி அப்படி போ. இந்த இருக்கு அப்படி அங்கல காட்டுங்க வைத்தியம். மடி அந்த தோட்டம்ல செஞ்சிருக்கீங்க. இந்த தோட்டம்ல யாரு செய்யற? நான் தான். அந்த இன்ஃபெக்ஷன் வர டைம்ல நொண்டி கத்தரி 300 ரூபாய்க்கு வாங்கி நாட்டுங்க. இங்க கத்திரிக்காய் பாருங்க. இங்க கத்திரிக்காய் இது என்ன 300 ரூபாய்க்கு வாங்கி நாட்டுனீங்களா? கண்டு வாங்கி நாட்டுங்க. 10 ரூபா ஒரு கண்டு. 10 ரூபா ஒரு கண்டு. சரி அப்ப சரியா? இப்ப நான் வந்தேன் உங்களை வந்து பாப்போம்னு சொல்லி. உங்களோட கதைகளுக்கு எனக்கே கவலையா இருக்கு. இது என்ன குடியில் ஒன்று இருக்கீங்களே? அது இந்த டெங்கு நுழம்பு பிடிக்கிறவங்க பிஹெச்எம்ஆர் வந்து வாங்க போய் தின முடியும். நுழம்பு பிடிக்கிறவங்களா? இது என்ன இங்கல? இது இதெல்லாம் என்னது? வீட்டுக்காராக்கள். எல்லாம் வீட்டுக்காராக்கள். சரி சரி. இது என்ன சார்? இதான் பிஹெச்எம்ஆர் முன் வீட்டுக்காராக்கள் மாட்டு கண்டுக்குட்டியை வந்து அடைச்சி நுழம்பு பிடிக்கிறவங்க. நுழம்பு பிடிக்கிறவங்க பிஹெச்எம்ஆர் வந்து டெங்கு. அப்ப இப்ப இங்க நிப்பீங்க? இப்ப நைட் லைன் பண்ணி இப்ப ஆண்டி விட்ட போயிட்டு இப்ப ஆண்டி விட போறீங்களா? உன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? சரி. இதுல எனக்கு ஒரு டைப் பண்ணி தாங்க. டைப் பண்ணிட்டேன். நம்பரை டைப் பண்ணி தாங்க. சரி ஓகே. சரி அடிக்கிற நம்பர் 28 பாருங்க. நான் அடிக்கிறேன். கோல் வேண்டு. சரியானே? சரி நான் போயிட்டு வரேண்ணா. சரி ஓகே. நான் கோடு தவிர கான்செப்ட் பண்ணுங்க. சரியானே? நான் உங்களுக்கு அடிப்பேன். வீடியோ பிறகு முடிக்கும். ரைட். இப்போ நம்ம இந்த வீடியோ முடிக்காமல் நைஸாக வந்து வீடியோ முடிக்காத மாதிரி ஒரு முடிவு இல்லாத மாதிரி போகிறோன்னு சொல்லி யோசிக்க வேணாம். சரியா? இதுக்கு ஒரு விளையாட்டு ஒன்று செய்ய போகிறேன் இன்றைக்கி. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, நான் வந்து இப்போ வெளியால் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்றும் சோடா ஒன்றும் வாங்கிட்டு வர போகிறேன். ஃப்ரைட் வாங்கிட்டு அண்ணன் கையில் கொண்டு கொடுக்க போகிறேன். கொடுத்து போட்டு அவரை சந்தோஷத்தை பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணுவான். அதே போல் இவருக்கு மாச உதவி வந்து யாராவது செய்ய விருப்பம்னு சொன்னால் செய்கிறதுக்கு முன் வாருங்க. எந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே என் ஃபோன் நம்பர் இருக்குது. என்னை வந்து கண்டெக்ட் பண்ண விரும்பினார்கள் கண்டெக்ட் பண்ணி கதைக்கலாம். அப்படி நம்ம போயிட்டு அந்த வேலையை செய்வோம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக வாங்க போ. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து இப்ராஹிம் கடைக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து கொத்து ரொட்டியை வந்து வாங்கி வந்து கொடுக்குறோம். கொத்து ரொட்டி வாங்க வேணா வைக்கிறோம். கொத்து ரொட்டி நல்லா இருக்கும். கொத்து ரொட்டியும் சோடாவும் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு கொடுப்போம். வாங்க. அப்படியா? ஆச்சா அதை அப்படி வச்சுட்டு எடுப்போம். வேறு ஓகே. இப்போ ஃபைனலாக வந்து இல்லை சாமானுக்கு வந்து வாங்கி எடுத்துட்டோம். ரைட். வாங்கி எடுத்துட்டு நாங்கள் வந்து போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வைத்துட்டேன். பாவம் என்ன எனக்கு கண் கலங்கிட்டேன் மச்சான்.
பார்த்துட்டு இருந்து நான் பாவம் எனக்கு ஒரு மாதிரி எனக்கும் அவர் அப்படி கதைகளை என்ன சொல்றேன்னு சொல்லி ஒரு விளங்குல ஆம்பளை வந்து உடைஞ்சு ஃபேஸ்புக்கில் அவரை வெக்கத்தை விட்டு தன்மானத்தை ஃபேஸ்புக்கில் போடு அங்கே போடு இங்கே போடு பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு தான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறேன்டா அவர் எவ்வளோத்து கஷ்டப்பட்டு இது செய்யறாரு. இந்த சின்ன பிள்ளை மாதிரி அந்த கொத்து ரொட்டி வாங்கிட்டு அது வாங்கணும் இது சாப்பிடணும் பண்ணுறது மச்சான் அவர் மன அழுத்தம் இருக்குன்னு தனியாக இருந்து 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 மன அழுத்தம் அவர் அழுத்தத்துல கடைசி உச்சகட்டம்டா அது பாவம். அது சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்ப சின்ன பிள்ளை மாதிரி இப்ப அவர வயசு வந்து 55 அந்த மெச்சூர் அந்த யோசிச்சு பாவம். எனக்கு உண்மைங்க எனக்கு அவ்வளவு காலம் போய் எனக்கு இவ்வளவு மன தாக்கம் இல்லை. ஆனா இவரில் சின்ன நேரம் கொஞ்சம் மன தாக்கம் இருக்கு. எனக்கு உடனே ஒண்ணுமே செய்யலாம் போயிட்டு ஃபுல் ஆஃப் கொஞ்சம் பிடி கொஞ்சம் யாஃபோஸ் என்ன யாஃபோஸ் சுமதாங்கி பாலம் யாஃபோஸ் அல போறேன் சுமை தாண்டி பாலம் சுமதாங்கி சுமை தாங்கி நம்மள சுமையை தாங்குறதுனால சுமை தாங்கிறேன். ரைட், ஒரு புது அனுபவம், எல்லாமே ஒரு புது அனுபவம். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் வந்து விளங்கியிருக்கு நான் என்னத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லி. என்ன இவர் ஒரு நாளைக்குடா இப்ப நம்ம அந்த நம்மளோட விஷயம் அந்த கார் விஷயம் இருக்குதானே அது சரி வந்ததுக்கு பிறகு இவர்கிட்ட நம்ம வந்து சரியா இவர் ஏற்றி எடுத்துட்டு KFC பீட்சா ஹட் உடுப்பு கடைக்கு எல்லாம் கூட்டிட்டு போவோம் சரியா. உடுப்பு கடைக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு விரும்பமான உடுப்பு வாங்கி கொடுத்து அது சரி KFC அதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்போம். உண்மை பாவம் தான் மனுஷன் அதெல்லாம் வந்து செய்வோம் பார்த்து. ஏண்டா நான் உடனே யோசிச்சேன் பைக்ல ஏற்றிட்டு போற கஷ்டமே. அது சரி அந்த வேலையை அவருக்கா பார்த்து அவருக்கு செஞ்சிடும். அடுத்த மாசம் 5ஆம் தேதி மறந்துடாத ஞாபகப்படுத்தி கேக் கொண்டு வெட்டிட்டு வருவோம். அதைத்தான் சரி நானும் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். என்ன சென்றாலும் ஒரு கேக் கொண்டு வாங்கி வெட்டிடு. கேக் கொண்டு வாங்கி வெட்டுனோம்னு சொன்னா ஆளுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி வந்துட்டோம் ஆளை காணலையா? ஆளை லொக் பண்ணி விட்டு ஆள் எஸ்கேப் சரியா. கொஞ்சம் இறங்கு கோன் அடிச்சு வாங்க நாளைக்கு கோடுது வா. ஒருவேளை வீடியோக்கா இந்த வீட்டுல வந்து காய்ச்சிட்டு வேற வீட்டுல இருக்கிற வரியா ஆண்டா அவர் சொன்னவருண்ணே சொன்னவர் போப்புறேன். இங்க வாருங்க ஆள் வாரு கோல் பண்ணி கூப்பிட்டோன்னே நடந்து வராம பிரச்சனை என்னடா சேருக்க முடியா விழுந்து உடஞ்சா பேட் ஒன்றுமே வைக்கலாது அது ஒட்டுனா 10 போட்டுருவாங்க. வெட்டியாக செஞ்சு ஃபுல்லாக 10 போட்டுக்குவாங்க. ஒட்டுனா கடவுளேண்டு ஒட்டு இல்லையா அந்த கையில் அந்த பேக்கையும் எடுத்து தான் போறேன். அதுக்குள்ள அந்த ஃபோனுகள் அந்த இதெல்லாம் வச்சிருக்கு. திறங்க வீட்டை கொஞ்சம் கூட்டணை வீட திரும்பி திறக்கிறோம். வந்து என்ன பார்த்தீங்களா சாமானோட வந்துருக்கு. நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட சாமான் முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச என்ன இயலுமோ அதை வந்து வாங்கிட்டு வந்துருக்கு சரியா. மிச்ச உதவிகள் வந்து இது உங்களோட வீடியோ பார்த்து யாரும் உதவி செஞ்சால் தருவது. வாங்க உள்ள போ. இப்போ என்ன செஞ்சீங்க உள்ள அங்கே போய்? அங்க 2 குழல் புட்டு மாவு குழைச்சி கொடுத்தா தங்க ஜவிச்சவே அப்ப தேத்த நேரம் குடிச்சிட்டு இருந்தேன். தேத்த நேரம் குடிச்சீங்களா? இப்போ எதுல இருந்து சாப்பிட்ற நீங்க? இந்த இதுல கதிரையில வச்சு அதுல சாப்பிட்றா? வாங்க உள்ள போய் வச்சுரு வாங்க இருங்க அதுல இருங்க. இப்ப சாப்பிட்றா? ஓ நான் நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிட்டு கொடுத்து வர்றேன். 8 மணிக்கு சாப்பிடுவீங்க? இப்ப சாப்பிடுங்களா பிரச்சனை? ஃப்ரைட் ரைஸ் பசிக்கல. பசிக்கலையா? டீ குடிச்சேன் நான் இப்பதான். நான் இதை குடிங்க சோடா. தேங்க்யூ. சரியா சோடா குடிங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேனா நீங்க ஆசைப்பட்டு கேட்டது. அதாக்கா கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்படி இல்லை ஏகானே இரவு 8 மணிக்கு 8 மணி சாப்பிட்டு கூட செய்ய போட்டு படுத்துரு.
தூங்கிடுவீங்க. இருக்கிறல கொஞ்ச நேரம் இருப்பேன். என்ன குளிசை கொஞ்சம் டக்குன்னு செமிக்கணும் தானே, இல்லாட்டி சத்தி வரும். சத்தி வரும். இந்த இருக்கிற கூட குளிசை வேக்தான். இது எவ்வளவு குளிசியா? இந்த 2 வேக். இது எவ்வளவு குளிசி? எங்கே போயிது? இது என்னடாப்பா இப்படி இருக்கு? கொலஸ்ட்ரால், பிரஷர், ஹார்ட் குளிசை. இவ குளிசெல்லாம் இருக்கா அவங்ககிட்ட போடுறதுக்கு? எல்லாம் கவர்மெண்ட் தானே, ஃப்ரீ தானே? ஃப்ரீயா எடுக்கிற. திருப்பி இல்லாத குளிசை ஃபார்மசில வாங்கணும். 2 டிக் பண்ணி தந்திருக்கிறாங்க, அது வாங்கல. என்ன காட்டுங்க, அது என்ன சாமான்? ஏன் வாங்கடா? காசு இல்லாம வாங்கலையா? காசு இல்லாம. காட்டுங்க, எவ்வளவு வேணும் நமக்கு? எவ்வளவு தெரியாது. வீசிங்கும் இருக்கா? வீசிங்கும் இருக்கா உங்களுக்கு? வீசிங் இருக்கு. இந்த தெரியுற எலும்பு தானே இந்த உடஞ்ச எலும்பு. காலா? கால் உடஞ்சு. இவ்வளோங்க வச்சுறேன். படி ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த உள்ளுக்குள்ள அந்த ஓட்ட ஓட்டையா இருக்குது, இதான் உடஞ்சிருக்கு. இப்படி இதா இந்த அரிக்கிறது உடஞ்சு. இந்த அரிக்கி இந்த துண்டா? இந்த துண்டு தான். இந்த அரிக்கி மேலுவா தெரியுது பாருங்க. அவ்வளவுதானே இந்த கால் ஒட்டிருக்கு. உங்களுக்கு கால் வலியா இருக்குண்ணே? எது வெளியே தந்து தாங்க. அந்த என்ன குளிச்சு வாங்கணும்? டிப் பண்ணி இருக்கிறாங்க. என்னது இது? பிசோப்ரோலா, பிசோப்ரோல். அது நிக்ரோண்டில் 10 மில்லிகிராம். எடுக்கிறீங்க தானே? அப்படி எடுங்க இருக்கு. ரைட். இந்த இருக்கிற 2 மருந்தும் வந்து அண்ணனுக்கு வந்து வாங்கணுமே. இது எவ்வளவு வரும்னு சொல்லி தெரியானே? தெரியாது. ரைட், ஓகே. இது 2 வாங்கணும். நான் வந்து இதை வந்து இப்போ வீடியோவில் இருக்குது தானே, நான் வந்து காட்டி கேட்குறேன். சரியா? ஃபார்மசியில் கேட்டு வாங்கி தரையுமான்னு சொல்லி பார்க்குறேன். நம்ம 7 முடிச்சுன்னா இதையும் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து தரேன். சரியா? மற்றபடி சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். அப்போ இன்றைக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க? கடும் இந்த இவ்வளவு காலத்தில் இருந்த விட இப்போ கூட கதையை கேள்விப்பட்டாலும் பெரிய சந்தோஷம் மாதிரி 60 வருத்தம் குறைஞ்ச மாதிரி உங்களால. அப்படி வாங்க, அப்படி வெளியில போங்க, வெளியில போங்க, வெளியே போங்க. இருட்டா இருக்குன்னு. சரி, அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும்? இவ்வளவு நேரம் குளாரிட்டு கிடந்த நான் இனி குளாடுறல, எனக்கு ஒரு தம்பி இருக்கேன்னு சொல்லிதான் சந்தோஷப்படுறேன். அதான் சொல்றேன். ஒன்னும் யோசிக்காங்க. என்னால இனி என்ன ஏழுமோ, சரியா, என் உயிர் இருக்கும் வரை என்னால என்ன ஏழுமோ அதை வந்து நான் உங்களுக்கு செய்வேன். அடிக்கடி வருவேன், ஓடி ஓடி வருவேன். உங்களோட ஃபோன் நம்பரும் இருக்கு தானே, கால் அடிப்பேன். ரைட்? அப்ப நானும் எப்பயா ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட வரலன்னு வைங்களேன், அப்ப நான் இறந்ததா இருக்கு. சரி, இல்ல நான் சொல்றேன், செத்து போனானே வாழணும். சரியா? அதனால நான் ஒவ்வொரு நாளும் வருவேன். ஒன்னும் யோசிக்க. உங்களோட வாழ்க்கையெல்லாம் ஏழைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்குது. இன்னொரு ஆக்கள் மறைஞ்சிருக்கிறத வெளிப்படுத்துறீங்க நீங்க. இன்னொரு ஆக்களுக்கு தெரியாது அந்த எப்படி இவ்வளவு மறைஞ்சு வச்சிருக்கிறேன் உங்களால வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் சந்தோஷப்படுத்துகின்றவங்க உதவி செய்றாங்க. அதோட ஒருத்தர் நான் இவ்வளவு நாளும் ஒருத்தர் உதவி செய்யல. எனக்கு ஒன்னும் யோசிக்காங்க, நான் இருக்கிறேன் தானே. சரியா? என்னன்றாலும் எனக்கு இந்த நம்பர் இருக்கு தானே, உங்களுக்கு எதுவும் அவசரமா எதுவும் தேவைப்பட்டாலும் எனக்கு வந்து கால் பண்ணி கதைங்க. சரியா? என்னால முடிஞ்ச உதவியை வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் செய்வேன். அதோட வந்து சரியானே, சந்தோஷம். சிரிச்சு காட்டுங்களேன் ஒரு முறை. நல்லா சிரிச்சு காட்டு. சந்தோஷம் தானே? சரி, ஓகே. அப்ப இதோட இந்த வீடியோ வந்து நாங்க முடிச்சு கொள்றோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுகிறேன். மறந்துட வேணாம், அடுத்த மாசம் 5ஆம் தேதி அண்ணன் பர்த்டே. இதே சிரிப்போட வந்து நம்ம அண்ணன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். அதோட வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணி விடுங்கண்ணே. நீங்க செய்யற ஒரு பெரிய உதவி வந்து விஷ் பண்றேன். வாழ்த்துக்களை இப்பயே வந்து அட்வான்ஸா வந்து தெரிவிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.